எதற்கு சிறப்பு இருக்கிறது, எதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திற்கு ஒரு முக்கியத்துவத்தை வைத்திருக்கிறார், அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய நோக்கம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி அல்-குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. ஃபீஹி ஹுதன் லின்னாஸ், அதில் தான் மனிதர்களுக்கு நேர்வழி இருக்கிறது. வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அது நேர்வழியும் எது சரி எது தவறு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது, ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அதே போல இந்த நோக்குடைய நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் சென்ற சமுதாயத்தின் மீது எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்றுதான். லஅல்லக்கும் தத்தகூன், எதற்காக? நீங்கள் இறையச்சம் பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வை பயந்து பயபக்தியோடு வாழக்கூடிய அந்த முஃமினாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக தான். அப்ப அல்லாஹ் அந்த நோக்கத்தை வெளிப்படையாக சொல்லிவிட்டார். முஸ்லிம்கள் முஃமின்கள் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமாக அவர்கள் மாற வேண்டும். இதுதான் இந்த நோன்புடைய நோக்கம். அப்ப இந்த ரமலானுடைய மாதத்திற்கு எதற்கு சிறப்பு இருக்கிறது? இந்த ரமலானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கொண்டு சிறப்பு வைத்திருக்கிறான், அதை நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டுதான் இதற்கு சிறப்பு வைத்திருக்கிறான். குர்ஆன் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களில், குர்ஆனுடைய தஃசீர்களில் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் தஃசீர் இப்னு கஸீர் என்ற தஃசீர் எழுதுகிறார்கள். இந்த குர்ஆனுக்கு எந்தெந்த விஷயத்தெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ எல்லா இடத்திலும் அதற்கு சிறப்பு இருக்கிறது. இந்த குர்ஆனை கொண்டு வந்த தூதர் வானவர், இந்த வானவர் எல்லா வானவர்களை விட, எல்லா மலக்குமார்களை விட சிறந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வானவர்களுடைய தலைவர். இந்த குர்ஆன் யார் மீது இறங்கியதோ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா நபிமார்களை விட சிறந்த நபி, ஹாத்தமுன் நபியீன், இமாமுல் அன்பியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிமார்களே சிறந்த நபிமார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குர்ஆன் எந்த சமுதாயத்தின் மீது இறங்கியதோ அல்லாஹ் அதை பற்றி சொல்லுகிறான். குன்தும் கைர உம்மah, நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். இந்த குர்ஆன் எந்த மாதத்தில் இறங்கியதோ, இந்த ரமலானுடைய மாதம், இந்த ரமலானுக்கு சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் இந்த மாதத்தை ஷஹ்ரு முபாரக் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வார்த்தையை சொல்லுகிறார்கள். இந்த குர்ஆன் எந்த இரவில் இறங்கியதோ அந்த இரவு 1000 மாதங்களுக்கு மேலான சிறந்த